வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து கடைசி பேஜுங்க இது. இந்த ஃபுல் சாப்டர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சினம் ஒழிப்பு பயிற்சி முறை எப்படி அதை ஒழிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பிரீஃபா கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, இதற்கென அரை மணி நேரம் ஒதுக்கி தனிமையில் அமைதியாக அமர்ந்து கொள்க. காகிதமும் எழுதுகோலும் கையில் இருக்கட்டும். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. முதலில் யார் யார் மீது கோபம் எழுகிறது என்று எழுதிக் கொள்க. ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க, யார் மேலெல்லாம் நீங்க நேச்சுரலா கோபப்படுறீங்க அப்படின்ட்டு. பிறகு அவர்களில் எவர் மீது அடிக்கடி மிகவும் அதிகமாக கோபம் வருகிறது என்றும் வரிசைப்படுத்தி கொண்டு அதில் முதலில் உள்ள நபரை நினைவில் கொள்க. ஒரு லிஸ்ட் போட்டு டாப்ல யாரு அதிகமா கோபப்படுறீங்களோ அவங்க பேர் எழுதிக்கோங்க. அவங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்ன உறவு இருக்குது, எதனால் பிணக்கு உண்டாகிறது, எதனால உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது, என் சினத்திற்கு அவர்தான் காரணமா, நல்லா கவனிச்சு கேளுங்க. நான் எனக்கு வர கோபத்துக்கு அவங்க தான் காரணமா, என் தவறும் சேர்ந்து உள்ளதா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அந்த தவற்றில் என் பங்கு எத்தனை சதவிகிதம், சதவீதம் போடுங்க, 30%, 40% அந்த மாதிரி போடுங்க. என் தவற்றை திருத்திக் கொள்ள நான் இதுவரை எடுத்த முயற்சி என்ன, அவர் தவற்றை எனது சினத்தினால் போக்க முடிந்ததா, நான் பல முறை சினம் கொண்ட போது விளைந்த நன்மைகள் தீமைகள் எவ்வளவு என்று கணக்கிட்டு எழுதுக. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவங்க மேல கோவப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் அவர் பேர் ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதனால் விளைந்த நன்மைகள் தீமைகள் அதையும் எழுதுங்க. இனி இந்த நபரோடு தொடர்பு கொள்ளும் போது சினம் கொள்ள மாட்டேன், மறதியின்றி மறக்காம விழிப்புடன் இருப்பேன், எந்த நிலையிலும் சினம் கொள்ளாமல் இருக்குமாறு என் அறிவை காத்துக்கொள்வேன் என்று மனதிற்குள் பலமுறை சொல்லிக் கொள்க. ஒரு வாரம் காலை மாலை உட்கார்ந்து இந்த சினம் ஒழிப்பு உறுதிமொழிகளை உருப்போடுக. இதற்கிடையில் நினைவு மாறாமல் அந்த நபரோடு பேசி பழகுக. இம்முறையை ஒரு வார காலம் விரதமாக கொள்க, நிச்சயம் வெற்றி உண்டு. நீங்க எப்படி ஒரு வாரம் விரதம் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி கோபமே வராத மாதிரி ஒரு விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. கடமையை நிறைவேற்ற கோபம் காட்ட வேண்டியிருந்தாலும் நாடகத்தில் நடிப்பது போல நடித்து மனதை சினம் பற்றாதவாறு பார்த்து கொள்க. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குது, கோபப்பட்டாதான் அந்த காரியம் நடக்கும்னா அந்த இடத்துல ஒரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்கணுமா, மனசுக்குள்ள சினம் இறங்க கூடாது. சும்மா ஒரு நடிச்சு ஒரு கோபத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு உங்க மனசுல கோபம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சினம் ஒழித்து விட்டால் வஞ்சம் ஒழிந்துவிடும். நலம் தரும் முறையிலான ஆராய்ச்சி மிக்க தண்டனையோ மன்னிப்போ அழித்து விட்டால் வஞ்சம் என்னும் மனநோய் அழிந்துவிடும். நான் திருந்தி என்ன பயன், அவர் திருந்த வேண்டாமா என்று நினைக்காமல் முதலில் நம்மை திருத்திக் கொள்வோம். அவங்க திருந்துறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம திருந்துறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தவர் தாமே திரிந்து விடுவார் அப்படின்னு நம்பிக்கோங்க. ஸோ இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குது. எந்த மனிதரா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கோபங்கள் வரதான் செய்யும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்க எல்லாத்துக்கும் இது இந்த இந்த சினம் தவிர்த்தல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மாசமா இது ஓடிட்டு இருக்குது, இந்த சினம் தவிர்த்தல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாத்தோட வீடியோவும் எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். நீங்க போய் பாருங்க. ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே நண்பர்களே. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.